மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். ஜிகஸ்டோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நட்சத்திர கோயிலுடைய வரிசையில திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துடைய கோவில்களையும் பண்புகளையும் நம்ம பார்ப்போம். இந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறது ராகுடைய ஆதிக்கத்துல பர்டிகுலர் ராகுடைய நட்சத்திரத்துல ஒன்னா வர்றது. காலபுருஷனுக்கு 3வது வீட்டுல அமைஞ்சிருக்கிறதுனால தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களை அதிகமாக கையில் எடுத்துக்கக்கூடிய நட்சத்திரமா ராகு இருக்கு. ஒரு ராகுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பளபளப்பான ஒரு தன்மை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ராகுடைய நட்சத்திரத்துல அந்த பளபளப்பு கூடுதலா இருக்கும். எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை பளபளப்பா வெளியில பிரகாசமா தெரியுதோ அதுக்கு குறைவில்லாத பிரச்சனைகளும் இருக்கும். உதாரணமா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரம் பார்க்க லட்சணமா பளிச்சுன்னு இருக்காங்க, பிரகாசமா இருக்கிறாங்கன்னா பிரச்சனை அது போல 10 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த ராகு சுயசாரத்துல போகக்கூடிய சமயத்துல அந்த பிரச்சனைகள் தலைதூக்கி பெரிய லெவல வரும். அப்பதான் அந்த ஜென்ம நட்சத்திரத்துடைய கோயில் நம்ம தேவைப்படுது. அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் தேவைப்படுது. அடுத்தவங்களை பார்த்தோன்னே ஒரு நட்புணர்வோட எளிதில் பழகக்கூடிய இந்த நபர்களுக்கு திட்டமிட்டு செலவு செய்யற மாதிரி தெரியும். ஆனா பெரும் கடன்ல கொண்டு இறக்கி விட்டுரும். அதுல முதல் இடத்துல இருக்கிறது சதயம், 2வது இடத்துல இருக்கிறது திருவாதிரை, 3வது இடத்துல இருக்கிறது சுவாதி. 3 நட்சத்திரத்துக்குமே அந்த குணம் உண்டு. நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி ஸ்பெஷலா பாக்குறதுனால திட்டமிட்டு செலவு பண்றோம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது பெருஞ்செலவுல பெருங்கடன்ல கொண்டே விட்டுரும். உங்களுடைய பொருளாதார நேர்த்திகளை உங்களுடைய வெல்விசர், உங்களோட குடும்பம், உங்க கணவர், உங்க தந்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சு இதுல எங்க சரியா போயிட்டு இருக்கு செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பெருசா வராது. புதுசா எண்ணங்கள் நிறைய தோணும். ஆனா அந்த எண்ணங்கள்னால லாபத்தை விட நட்டமே அதிகம். பழக்கப்பட்ட ஒரு வட்டப்பாதையில பாதுகாப்பா போறதுதான் தலை சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லு. அந்த ராகுட நட்சத்திரத்துல எப்ப எல்லாம் பயணிக்கிறாரோ அப்ப சந்திரன் ராகு நட்சத்திரத்துல போகும்போது நம்மளுடைய மனசு தற்கொலை எண்ணங்கள் கூட தூண்டும். அந்த மாதிரி சமயங்கள் இந்த நட்சத்திர கோயில்கள் மிகப்பெரிய லெவல்ல பாதுகாப்பா இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி ராகேது நட்சத்திரங்கள்ல வழிபடக்கூடியவங்கள 3 அற்புதமான ஸ்தலங்கள் நம்ம பார்ப்போம். முதல் ஸ்தலம் அப்படிங்கிறது பொதுவே சர்ப்பங்களுக்குள்ள முதல்ல ஆதிசிவன் சொல்ற உத்தரகோச மங்கை. அது ரொம்ப சிறந்த ஸ்தலமா இருக்கு. அது கும்பிடலாம். அது உங்களுடைய பிறந்த கிழமை என்னைக்கு கும்பிடுறது சால சிறந்தது ஒன்று. அடுத்து தஞ்சாவூர்ல அதிராமப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அபயவரதீஸ்வரர் அப்படிங்கிற கூடிய கோவிலும், அங்க இருக்கிற அம்பாள் சுந்தர நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம். இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னா, இந்த கோயிலுக்குரிய அம்பாள் கடல் பார்த்து உட்கார்ந்துருக்கும். கவலைகள் போல கடலோடு வந்தவரை கூட அந்த அம்மனுடைய பார்த்ததுனால அந்த கடல் சாந்தம் அடையும் சொல்ல கடல் பார்த்த நாயகி அப்படின்னு அம்மாவுடைய ஒரு பேரு. இதுல திருவாதிரை நட்சத்திரத்தனுக்கோ இல்ல ஜென்ம நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நாள்லயும் தொடர்ந்து வழிபாடு பண்ணலாம். உதாரணமா திருவாதிரையில குரு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அவங்க குரு தசை நடக்குதுன்னா அவங்களும் திருவாதிரை நட்சத்திர கோயிலுக்கு போகலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் போது வரக்கூடிய பிரச்சனைகளுடைய வீரியத்தை குறைப்பதற்கு இந்த நட்சத்திர கோயிலுக்கு போகலாம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவங்களும் இந்த கோயிலுக்கு போகலாம். தஞ்சாவூர் பக்கத்துல கூட அதிராமப்பட்டினம் அப்படிங்கிற ஊரு. இது கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு சிறந்த ஒரு கோவில். இந்த கோயில் அன்னாபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலும் திருக்கார்த்திகை நடக்கிறது, ஐப்பசி மாசம் அன்னதரிசனம் நடத்துறது, ஆருத்ரா தரிசனம் இதெல்லாம் இங்க சிறப்பா இருக்கும். முதல்ல சொன்னது உத்தரகோச மங்கை. அது இந்த ராகுக்கான பொதுவான கோவில். ராகுக்கான சிறப்பு கோயில் இந்த அபயவரதீஸ்வரர். இதெல்லாம் 3வது
எனக்கு இல்லற வாழ்க்கையில ஒரு அளவுக்கு மேல் நான் கடந்துட்டேன், இனிமே நிம்மதியான இறுதி காலங்கள் வேணுங்கிற போது தில்லை சிதம்பரநாதரை போய் ஆத்மார்த்தமா கும்பிட்டு வரலாம். அந்த பொன்னம்பலநாதர் ஒரு திருச்சிற்றம்பல நாயகர் நம்மளை எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 3 கோயில்களும் இந்த நட்சத்திரத்தில் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒரு விமோசனமான நட்சத்திரத்தை தரக்கூடிய தன்மைகளா இருக்கு. இங்க என்ன போய் செய்ய போறோம்? உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துல போகணும், இல்ல திசையோ புத்தியை நடத்தக்கூடிய கிரகம் இந்த ராகுடைய திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்கும் போது இந்த கோயிலுக்கு போகலாம். இந்த 2ம் போறதுனால மிகச்சிறந்த ஒரு விஷயம் இருக்கும். முதல்ல பொருளாதார பிரச்சனைகள் நீண்டு வரும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 3 பெரும் பிரச்சனை. ஒண்ணு, குடும்பம் சார்ந்த தலைக்கு மேல பிரச்சனை. வெளியில பார்த்தா அது தெரியாது, உள்ள ஒண்ணு அவ்வளவு இருக்கும். பொருளாதாரம் சார்ந்து வர பிரச்சனை, ஓடி போகலாம் செத்து போகலாம்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கும். 3வது பிரச்சனை, உடம்புக்குள்ள நோய் இருக்கும், வெளியே தெரியாது. இந்த 3 பிரச்சனையும் குணப்படுத்துறதுக்கு இந்த 3 கோயிலுமே போயிட்டு வரலாம், நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு முறை போலாமான்னா வருஷத்துக்கு 2 முறை போனா போதுமானது. அப்படி போயிட்டு வரும்போது நல்ல பலன்களை நம்மளால ஈஸியா அனுபவிக்க முடியுங்கிறது நம்பலாம். கலைகள்ல ஈடுபாடு மிக்கக்கூடிய ராசிகள் 2 அப்படின்னா, ஒண்ணு ரிஷபம், இன்னொன்னு மிதுனம். அந்த மிதுனத்தில் இந்த ராகுட நட்சத்திரம்னால கலை சார்ந்த ஞானமும் கலை சார்ந்த அறிவும் கிடைக்குது. கதை கவிதை எழுதலாம், கலைகள்ல நாட்டங்கள் இருக்கும், பாடல்கள்ல கவனம் செலுத்தலாம், நடனங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தலாம். இந்த நட்சத்திரத்திலிருந்து ஆயுஷ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா திருக்கடையூர்ல போய் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். வசதி இருந்தா ஒரு ஆயுஷ் ஹோமம் கூட பண்ணிக்கலாம். இந்த நட்சத்திரங்களுக்கு சிம்பிளா இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பெருசா மாறும் அப்படிங்கிறத பாத்துங்க. இல்ல சார், என்னால அவ்வளவு தூரம் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நான் கும்புறவன், திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தாங்கன்னா அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் தொடர்ந்து போயிட்டு வாங்க. ஆனா ஒரு முறை ஜென்ம நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போறதும் பலனளிக்கிறதுல கூடுதல் பங்கா இருக்கும். அப்படி போகலாம். 1. 2வது, இவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எல்லாமே அதிகமா நடந்துக்கிறோம் அப்படின்னு தோணி தப்பு தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எம பயத்தை அது கொடுக்கும், மரண பயத்தை அது கொடுக்கும். அதனால யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை திரை சரியாதான் போயிட்டு இருக்குமான்னு செக் பண்ணது ரொம்ப 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 முக்கியம். இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், திருமணத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப எளிமையா வருது, பெருசா போய் நிக்குது. அதுல ஏதோ ஒரு தொந்தரவு இல்லாம போயிடும். ஸோ அப்போ அவங்க என்ன செய்யலாம்னா, மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் கூடிய மங்கிலிய நோம்பிய எடுத்து கும்பிடலாம். அப்படி கும்பிடுறதுனால மிகச்சிறந்த ஒரு மங்கல்ய பாக்கியம், தம்பதியர் ஒற்றுமை மேலோங்கும். இதனால குடும்பத்தோட ஒற்றுமை ரொம்ப சிறப்பா அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. திருவாதிரை நட்சத்திரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ. உதாரணமா குரு சனி, குரு செவ்வாய், சூரியன் செவ்வாய், அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப நீங்க அந்த நட்சத்திரத்து ஜென்ம நட்சத்திரம், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கிரகம் இருந்தாலும் ராகுட நட்சத்திரத்துக்கு போகணும். அங்க இருக்க கிரகத்துல எது அதிக பாகை வாங்கியிருக்கோ அதோட கிழமையை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமா சூரியனும் செவ்வாயும் திருவாதிரையில இருக்கு. சூரியன் ஒரு 15 டிகிரில இருக்கு, செவ்வாய் ஒரு 10 டிகிரில இருக்குன்னு வச்சுக்கோ. செவ்வாயை விட சூரியன் அதிகப்பாக இருக்கனால ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துல போறது ரொம்ப சிறப்பு. அது வருஷத்துக்கு 1 முறை வரலாம், 2 முறை வரலாம். ஒருவேளை அப்படி வராம அப்படின்னா அந்த ராகாட்டுல சூரிய ஓரையில போய் கும்பிடுறது சால சிறந்தது. அது நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே ஒரு முறைக்கு 100 முறை வேறு வேறு காலகட்டங்கள்ல வேறு வேறு தசாபுத்தி நடத்துறவங்களுக்கு ராகு நட்சத்திரம் நடத்துது, இதை செஞ்சு பாருன்னு சொல்லி அனுபவத்தில் நடந்த விஷயங்களை இங்க பதிவா உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது அனுபவ பதிவுங்கிறதுனால இதெல்லாமே உடனடியாக அப்படியே பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயமா இருக்கும். நீங்க அனுபவிச்சு பாருங்க, ஒரு நற்பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனக்கவலை பெறக்கூடிய நேரத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இசை சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்க. கையில வீணை வச்சிருக்க சரஸ்வதி அம்மன், நடனமடை நடராஜ பெருமாள்,
இதெல்லாம் வந்து விரும்பி கும்பிடலாம். புல்லாங்குழல் வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா, அந்த இசைக்கருவிகளோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடலாம். இந்த இடத்துல இதை சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அதே திருவாதிரை நட்சத்திரத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த இசைக்கருவியோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம கையில வச்சிருக்க கூடாது. அது கடுமையான தொந்தரவை, நமக்கு பயத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய கூடுதலான நோட்டு. அஷ்டமங்கல பிரசன்னம், சோழி பிரசன்னம் புத்தகத்துல இதை பத்தி நான் விரிவா சொல்லியிருப்பேன். அந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய மாந்தி ஒரு பிரேத சாபத்தை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அந்த இசைக்கருவியோட இருக்க தெய்வங்கள் நமக்கு அந்த சாபத்தை குறைக்க விடாம உள்ளுணர்வை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால நம்முடைய எண்ணங்கள் இன்னும் உக்ரமா இருக்கும். ஸோ அவங்க வீட்டில் வச்சு கும்பிட வேணாம், கோயில போய் தாராளமா கும்பிடலாம். இசைக்கருவி இல்லாம வெறும் லிங்கத்தை வச்சு கும்பிடலாம். கிருஷ்ண பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த படத்துல ரங்கநாதரை கும்பிடலாம். சரஸ்வதி கும்பிடுறதுக்கு போல லட்சுமியை கும்பிடலாம். அப்படி மாற்று கருத்தோட பண்ணும்போது மிகச்சிறந்த நற்பயனை அடைவீர்கள் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. எல்லா திருவாதிரை நட்சத்திரக்காரரும் எந்த பிரச்சனைகள்னாலும் நீண்ட கால வாழ்வதற்கு ஜி.கே. ஸ்டோர் அன்போடு பிரார்த்திக்கிறது. நம்ம ஜி.கே. ஸ்டோர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதனால ஜோதிட பாடங்களை எளிமைப்படுத்திட்டே இருக்கும். என்னுடைய அனுபவமான கருத்துக்களை ஏதேனும் ஒரு ரூபத்துல பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன். அது ஏதேனும் ஒரு ரூபத்துல ஒருத்தருக்கு பயன்பட்டுரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதைத்தான் நான் விரும்புகிறேன். உங்களுக்கு இதோடைய பயனை அனுபவிச்சு பார்த்துட்டு சொல்றேன். மேலும் எனக்கு ஏற்கனவே ஜோதிடத்துல கொஞ்சம் அடிப்படை தெரியும், மேலும் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்யலாம். வரப்போற ஏப்ரல் 3ஆம் தேதி ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பிரச்சனை முறை 20 நாள் வகுப்பா நடக்கிறது. ஒரு நீண்ட கால வகுப்பா நடக்கிறது. இதுல ஒரு கதிர்கள், கதிர்வீச்சுக்கள், அதோடைய கால அளவுகள், பிறந்த கால ஜாதத்துக்கும் கோச்சார ஜாதத்துக்கும் உள்ள ஜாமக்கோல் பிரச்சனையுடைய தொடர்பு என்ன, 3, 4, 5, 6 சொல்லக்கூடிய பொராரி ஜாமக்கோல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுலாம் ஒரு டீட்டெயிலா சொல்லணும், என்னோட அனுபவத்தை அதில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு பார்ட் 1, பார்ட் 2 அப்படிங்கிற ரெண்டும் கலந்த ஒரு முழு தொகுப்பா இருக்கும். படிக்க இருக்கிறவங்க தாராளமாக கீழே நம்பரில் பதிவு செய்து சேர்ந்துக்கலாம். இதை ஒரு ஆன்லைன் நடக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன பயிற்சி வகுப்பு. மற்ற பிரசனத்தோடு இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இதுக்கு பகலிரவு கிடையாது, தீட்டு கிடையாது. ஆச்சாரமா ஆழ்ந்த நம்பிக்கையோட இறை சிந்தனையோடு இருந்து கேட்கும்போது அற்புதமா பலன் தரும். ஒரு தெய்வம் பேசுறத பிரசனங்கள் மூலியமா பார்க்க முடியும். நிமித்தம் இதைத்தான் சொல்ல போதுங்கிறத அற்புதமா சொல்லும். ஒரு அற்புதமான பிரசனத்தை கற்றுத்தர காத்திருக்கிறேன். அனைவரும் படித்து பயன்பெற வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.